அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஃபேஸ்புக்கில் பேஜ் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதாவது ஃபேஸ்புக் பேஜுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா, ஃபேஸ்புக்னால் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஃபேஸ்புக் தான். இதுலேருந்து நீங்கள் மணி ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபேஸ்புக் பேஜ் கண்டிப்பாக க்ரியேட் பண்ணியிருக்கணும். அது க்ரியேட் பண்ணுறதுக்கான முறையை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்களுடைய ஃபேஸ்புக்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக்கை ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுடைய ரைட் சைட்ஸ் கார்னரில் 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். நான் இப்போ சிஸ்டமில் தான் ஓப்பன் பண்ணுறேன். நீங்கள் மொபைலில் பண்ணாலும் இந்த மாதிரி பண்ணுங்கள். சிஸ்டமில் இந்த சைட்லேயே கொடுத்துருப்பாங்க. இதில் பேஜஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த பேஜஸில் போயிட்டு கிரியேட் நியூ பேஜஸ்ன்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த பேஜை கொடுத்து க்ரியேட் பண்ண போகிறீங்களோ அந்த பேஜ் நேமை நீங்களே இங்கே டைப் பண்ணிக்கலாம். நான் ஒரு நேம் கொடுத்துருக்குறேன். என்ன கேட்டகரியில் நீங்கள் போட போகிறீங்கன்னு சொல்லிட்டு அதையும் போட்டுருங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே பயோவில் உங்களுக்கு ஆப்ஷனல் தான். உங்கள் சேனலில் என்னென்ன போடுவீங்கன்னு சொல்லிட்டு அதை பற்றின இன்ஃபர்மேஷனை இதில் நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் இப்போ கொடுக்கல, உங்களுக்கு ஜஸ்ட் க்ரியேட் பண்ணி காமிக்கணுன்றதுக்காக தான் இந்த பேஜை க்ரியேட் பண்ணுறேன். ஸோ நான் கொடுக்கல. நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் இதை கொடுத்துட்டு க்ரியேட் பேஜுன்னு சொல்லிட்டு கொடுங்க. இது ஃபியூ செகண்ட்ஸ் எடுக்கும். ஃபியூ செகண்ட்ஸ் எடுத்த உடனே இந்த ஃபினிஷ்டு செட்டிங் அப் ஒரு பேஜ்னு வரும். இதில் காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன் கேட்டிருப்பாங்க. உங்களுக்கு வெப்சைட் இருந்தால் வெப்சைட்டை கொடுக்கலாம், ஃபோன் நம்பர் கொடுக்கலாம், இமெயில் அட்ரஸ் கொடுக்கலாம், லொக்கேஷன் உங்களுடைய சிட்டி எது எல்லாமே கொடுக்கலாம், பின்கோடு போஸ்ட்கோடு எல்லாமே கொடுக்கலாம். இது எல்லாமே உங்களுக்கு எது வேணுமோ அதை கொடுத்துட்டு இந்த நெக்ஸ்ட்டுன்றதை இருக்கிறதுக்கு கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய ஆட் ப்ரொஃபைல் பிக்சரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் கவர் ஃபோட்டோவும் இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஃபோட்டோ எதனா எடுத்து வச்சுருந்தீங்கன்னா அதையும் இதில் ஆட் பண்ணிக்கங்க. அடுத்தது ஆட் கேப்ஷன் பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் க்ரியேட் ஆகும். கஸ்டமைஸ் யுவர் ஆக்ஷன் பட்டன் வரும். அதில் ட்ரை இட்னு கொடுங்க. இதில் உங்ககிட்ட எந்த முறையில் காண்டாக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு மெசேஜ் மூலிமா, வாட்ஸ்அப் மூலிமா, இல்லை கால்ஸ் மூலிமாவோ, இல்லை இமெயில் மூலியமோ எது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குதோ அதை கொடுத்துக்குங்க. அது மட்டும் இல்லாத இப்போ நீங்கள் ஒரு ஆன்லைன் ட்ரேடிங்கோ இல்லை ஆன்லைன் பொருள் பர்ச்சேசிங்கோ ஏதோ பண்ணுறீங்கன்னா அதுக்கான ஆப்ஷனும் இதில் இருக்கும். அதையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஸ்க்ரால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா நெக்ஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இருக்கும். அதில் நெக்ஸ்ட்டுன்னு சொல்லிட்டு கொடுங்க. அடுத்தது சேவ்னு சொல்லிட்டு கேட்கும். சேவ் கொடுத்துங்க. சேவ் கொடுத்துட்டிங்கன்னா இந்த பேஜ் இங்கே ஓப்பன் ஆகும். இதில் நெக்ஸ்ட்டுன்னு சொல்லிட்டு கேட்கும். நெக்ஸ்ட்டு கொடுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் கொடுத்துக்கலாம், தேவையில்லைன்னா விட்டுடலாம். நான் கொடுக்கல. அதுக்கப்புறம் இதை ஸ்கிப் கொடுத்துருங்க. அடுத்து இங்கே நெக்ஸ்ட்டுன்னு சொல்லிட்டு காமிக்கும். நெக்ஸ்ட்டுன்னு சொல்லிட்டு கொடுங்க. அதுக்கப்புறம் பேஜ் நோட்டிஃபிகேஷன் அண்ட் யுவர் ப்ரொஃபைல் நோட்டிஃபிகேஷன் வேணுமான்னு சொல்லிட்டு கேட்கும். அது ஆல்ரெடி ஆனில் தான் இருக்கும். அதை அப்படியே டன்னு கொடுத்துடுங்க. இது ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் எடுக்கும். எடுத்துகிட்ட உடனே உங்களுக்கு பேஜ் டேக் ஏ டூர்னு கேட்கும். இதில் இந்த ஆப்ஷனையும் நெக்ஸ்ட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா பேஜ் உங்களுக்கு ஏதோ க்ரியேட் ஆகிடுச்சு இல்லையா, க்ரியேட் ஆகிடுச்சு. இது மூலிமா நீங்கள் மானிட்டைசேஷன் உங்கள் பேஜை வீடியோ அப்லோட் பண்ணலாம். இதில் ஃபோட்டோ வீடியோ அப்லோட் பண்ணலாம். நீங்கள் லைவில் போனாலும் போகலாம். இதில் வர வீடியோஸ் உங்களுக்கு மானிட்டைசேஷன் ஆகிட்டு உங்களுக்கு ஏர்னிங்ஸ் வரும். அதை பற்றின வீடியோ உங்களுக்கு தேவைன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு வீடியோவாக நம்ம பார்த்துட்டு வரலாம். இதுக்கு இந்த பேஜை நிறைய ஓப்பன் பண்ணிட்டீங்க, அதை டெலீட் பண்ணுறதுக்கு தெரியலனாலும் அதற்கான வீடியோ யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை அதற்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதையும் கிளிக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி யூடியூப் அண்ட் ஃபேஸ்புக் உடைய சம்மந்தமாக எதனா வீடியோஸ் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. கீப் சப்போர்ட்டிங். அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஃபேஸ்புக்கில் பேஜ் எப்படி க்ரியேட் பண்ண